ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரம்யா கார்த்திக் கூட பெங்களூர் போகிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு, கார்த்திக் நீங்களும் நானும் இன்றைக்கி ஒன்றா போக போகிறோம், அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து 3 நாள் நம்ம ஒன்றா இருக்க போகிறோம், நம்மளை யாருமே பிரிக்க முடியாது. அதுக்குள்ளேயே என்னோடய மனசில் இருக்கிற ஆசை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும், என்னை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ஒன்றா சேரணும், இதுதான் என்னோடய ஆசையே. இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக கார்த்திக் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. என்ன போகலாமா அப்படின்னு வந்து ரம்யா கார்த்திக் கிட்ட கேட்பாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு, இல்லை மேடம், என்னால் உங்கள் கூட பெங்களூருக்கு வர முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரம்யா, ஏன் அப்படி சொல்கிறீங்க கார்த்திக், என்ன ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்துட்டு, இல்லை ஒரு பர்சனல் இஷ்யூ மேடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன ரொம்ப பெரிய பிரச்சனையா, உங்கள் ஃபேமிலியில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்துட்டு, இல்லை என்னோடய ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து சொல்வார். அதை கேட்ட ரம்யா, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க. கார்த்திக்கும் ஆமாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரம்யா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி அந்த ப்ரோமோ எண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.